வணக்கம் கீக்ஸ். வணக்கம் கீக்ஸ். வெல்கம் டு ஸ்ரீவத்சன் ஸ்ரீதர் சேனல். இப்போ புதுசாக ஒரு டிடபிள்யூசி இயர்பட்ஸ் வந்திருக்கு. என்ன இது சோப் மாதிரியே இருக்குது இந்த தடவை. சோப்பு கட்டி, இந்த சோப்பு கட்டிக்கு காம்படிஷன். இந்த சோப்பு கட்டி அது விதமாக, அது வந்து லிரில் சோப், இது வந்து மைசூர் சாண்டல் சோப். ஆமாம், உங்களுக்கு எந்த சோப் பிடிக்குமோ அந்த சோப் நீங்கள் வாங்கிக்கலாம். நாட் பட்ஸ் 3R இவங்களோட என்ட்ரி லெவல். நாட் பட்ஸ் 3R, நாட் பட்ஸ் 2R அப்படின்னு 2023 வந்துச்சு. அது எங்க இருக்குன்னு இப்போ தெரியல, எங்கேயோ கிடக்கு. டிசைன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இப்படி ஓப்பன் பண்ற மாதிரி இருந்துச்சு, இந்த பவுடர் டப்பா. இப்போ வந்து டாப்ல இருந்து ஓப்பன் பண்ற மாதிரி மாறிட்டாங்க, ஏர்பாட்ஸ் மாதிரி. ஸோ இப்போ எல்லாமே இப்படி இப்போ இருக்கிற எல்லா லேட்டஸ்ட் Huawei கூட இப்படி தான் இருந்தது, ஐஃபோன் மாதிரியே. இந்த மாதிரி வந்து டிசைன் சேஞ்ச் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அது தவிர ஸ்பெக்ஸும் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸ்பெக்ஸும் நிறைய சேஞ்சஸ் இருக்கா? ஆமாம். பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, நைஸ். ஓகே, நம்ம முதல்ல டிசைன் பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆடியோ குவாலிட்டி அப்படிங்கிறீங்க. ஓகே, காம்பேக்ட் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அது சைடில் வைங்க. எனக்கு காம்பேக்ட். ஆமாம், இது கொஞ்சம் வைடாக இருக்குது, இது கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ இது வந்து 2000 ரூபா. ஓகே, இது வந்து 1800 ரூபா. ஓகே, 200 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, இது ஃபுல்லாக கிளாஸி, ஸ்க்ராச்சஸ் இதுலேயே தெரியும். ஆமாம், வேற லெவலில் ஸ்க்ராட்ச் ஆகும். ஆமாம், இது வந்து ஸ்க்ராட்சு ஆனாலும் அந்த அளவுக்கு தெரியாது. ஓகே, ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கனால போன வாட்டியே இந்த இவங்க மேட் ஃபினிஷ் தூக்கி விளாசலாமா, அதை அடிச்சு நவுத்தலாமா? டப்பா வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு அவங்க சென்ட் பண்ணதில். ரகடா இருக்கு டப்பா. ஸோ இவங்க ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி வந்து 2000 ரூபா போட்டிருக்காங்க. ஓகே, ஆனால் இங்கே விற்கிறது வந்து 1800 ரூபா. ஆஃபரில் வந்து 2-3 நாளைக்கு வந்து எதில்? அமேசானா, ஃப்ளிப்கார்ட்டா? எல்லாத்துலேயுமா அடிச்சு நவுத்து. அப்போ அது ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும். ஆமாம், எங்களோட மற்ற ஆக்சசரிஸ்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் ஜூலை இவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே, சேல் பண்ணுறது வந்து செப்டம்பர். வியட்நாமா? ஓ, கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் வியட்நாம். இந்தியா, மேட் இன் இந்தியா கிடையாது. ஓகே, டிடபிள்யூசி இயர்பட்ஸ்லாம் ரொம்ப கம்மி பேர் தான் இந்தியாவில் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ பாக்ஸில் வந்து இந்த வாட்டி கேபிள் தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ யாருமே கொடூரமான பாக்ஸு அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இயர் டிப்ஸ் ஸ்டிக்கரை வச்சு தான் அவங்க ஏமாத்துறான். ஸ்டிக்கர் இருக்கும், இயர் டிப்ஸ் இருக்கும். ஓகே, மீடியம் ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டாலில் இருக்கும். சரி, ஸ்மால் அண்ட் லார்ஜ் வந்து இருக்கும். ஆமாம், யூசர் மேனுவல் இருக்குங்க, படிச்சு கிழிச்சிடலாம் நம்ம. ஸோ இதில் வந்து பேரிங் பட்டன் எப்பயுமே கிடையாது. என்ட்ரி லெவலில் இவங்க இதில் வந்து பேரிங் பட்டன்லாம் வைக்க மாட்டாங்க. அப்புறம் ஸோ யூஎஸ்பி டைப் சி போர்ட் மட்டும் தான் வேறு. சரி, அப்படியே ஓப்பன் பண்ணால் அது பேரிங். ஓப்பன் பண்ணால் வந்து ஓப்பன் பண்ணி பட்ஸை வந்து ஹோல்டு பண்ணும். அந்த Huawei மாதிரி. ஸோ இது வந்து கலர் சார்ஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து அப்படியே ரின் சோப் மாதிரியே இருக்குங்க. க்ரீன் கலரு, ரெட் கலர், ஆரஞ்சு கலர், இந்த மாதிரி நிறைய எரியும். சத்தியமா அப்படியே ரின் சோப் கலர்ல தான் இருக்கு. இது லிரில் சோப் கலர்ல தான் இருக்கு. ஸோ இதுவும் வந்து மேட் ஃபினிஷ் தான் எப்பயும் போல. மைக்ரோஃபோன்ஸ் வந்து இங்கே இருக்கு. என்ன நினைக்கிறீங்க, பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பில்ட் குவாலிட்டி ஓகே, இந்த ப்ரைஸுக்கு ஓகே தான். 100-2000க்கு ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்றீங்க. ரைட்டு, எல்லா பில்ட் குவாலிட்டியும் எனக்கு கிளாசி ஃபினிஷோட மேட் ஃபினிஷ் தான் எனக்கு பிடிக்கும். அந்த நாட் பட்ஸ் 3 ப்ரோவா 3 அது வெறும் நாட் பட்ஸ் 3 ப்ரோ கூட கிளாசி தான். அதுவும் கிளாசி. சில இடத்துல கிளாசி, ஒரு பார்ட் மட்டும் கிளாஸியாக இருக்கும். ஒன்று மட்டும் சூப்பராக இருந்துச்சு, மேட் மாதிரி ஒரு க்ரீன் கலர் பட்ஸு. சிவா கூட சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அது என்னது? நார்மல் பட்ஸ் 3 இருக்கும். ஓகே, ஓகே. ப்ரோவில் வந்து கிளாசி. ஸோ மைக்ரோஃபோன் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஓஹோ, வெண்ட் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அந்த டச் பட்டனா அது சைடில்? ஸோ இங்கே வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ டச் ஏரியா வந்து இங்கே இருக்குது. இது ஃபுல்லாக டச் ஏரியா தான். ஓகே, ஓகே. இதில் ஆம்பியன்ட், ஏஎன்சி அதெல்லாம் எப்பயும் போல் இருக்குமா? ஸோ இந்த இதில் வந்து ஏஎன்சி கிடையாது எப்பயும் போல். ஓ, அப்புறம் இதுவும் கிடையாது, சென்சாரும் கிடையாது. ஸோ அதனால் ஆட்டோ ப்ளே பாஸ் கிடையாது. ஓ, வேரிங் அந்த சென்சாரும் கிடையாது. இதில் வந்து ஏஎன்சி இருக்குது, 30 dB ஏஎன்சி இருக்குது. ஆனால் சென்சார் கிடையாது, வேறு சென்சார்லாம் கிடையாது. அதெல்லாம் ஹை எண்ட் பட்ஸில் ஒன்லி இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் என்ட்ரி லெவல் பட்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, சிஎம்எஃப் பட்ஸ் 2 ப்ரோ மாதிரி இருக்குது பார்க்க, ஆனால் சீப்பர் ப்ரைஸில் இல்லை. ஸோ இப்போ வந்து பேரிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது ஒரு பெரிய தலைவலிங்க இந்த ப்ளூடூத். அப்பா, அது கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணால் டிங் டிங் டிங்னு போது ஒரு இது. ஸோ அப்போ காதில் போட்டு பண்ணுறது பெட்டர் இல்லை, அப்படியே பண்ணுறது சேர்த்து. ஓகே, டுவல் டிவைஸ் பேரிங் இருக்கு. ஸோ போன வாட்டி வந்து டுவல் டிவைஸ் பேரிங் இல்லை, நாட் பட்ஸ் 2R. நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த டெக்னோ ஃபோன் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்க ஃபாஸ்ட் பேரிங். இப்போ வந்து ஃபாஸ்ட் பேர் வந்து சேவ் பண்ண முடியும். ஓகே, ஃபைன். இப்போ என் பேர் வந்து இருந்துச்சா, இப்போ சேவ் பண்ணால் இதுக்கப்புறம் வந்து ஓகே. ஸோ டிவைஸில் வந்து ஏஏசி. ஸோ ஏஏசி தான் இருக்குது. எல்டாக் இதில் வந்து எல்டாக் இருக்குது. ஓ, 2000 ரூபாய்க்கு நாங்கள் எல்டாக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, இதுதான் வந்து எல்லாரும் எங்கே கண்டே பிடிக்க முடியல என்னால். எனக்கு கண்ணு தெரியலையா, இல்லை கண்டுபிடிக்க முடியலையா? இல்லை, அது யூஸ்வலாக இங்கே தான் லெஃப்ட், இங்கே தான் ரைட்டு அப்படின்னு எடுத்து போடு, எதுக்கு எல்லாரலாம் அப்படின்றீங்க.
ஸோ ஹே மெலடியில் என்ன இருக்கும் அப்படின்னா சவுண்ட் மாஸ்டர் சூப்பர். நான் வந்து டிஃபால்ட்டாக பாஸ் வேவ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே. அது வந்து இல்லை, நீங்களே கஸ்டம் ஒன்று வச்சுருக்கீங்க போல இருக்கு. இது வந்து எப்பயும் சிவா வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஒரு மாதிரி வீக் மாதிரி ஒன்று இருக்கும், அது ஒன்று இருக்குது. ஸோ அதை தவிர வந்து கேம் மோட் இருக்குது. 47 மில்லிசெகண்ட் வந்து லோ லேட்டன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. OnePlusக்கு வந்து நாங்கள் 47 பெஸ்ட். ஓகே, பரவாயில்ல. இந்த ப்ரைஸுக்கே டுவல் கனெக்ஷன் இருக்கு. டுவல் டிவைஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. சூப்பர். பிக்சல் 10 டெக்னோபோவா ஸ்லிமில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே. இப்போ அந்த கஸ்டம் செட்டிங்கில் தான் வச்சுருக்கீங்க சவுண்ட் மாஸ்டர் EQ. ஃபைன் மை இயர்பட்ஸும் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் இந்த கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நான் போட்ட உடனே எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ நான் பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது நிறைய. ஸோ டிஃபால்ட்டாகவே ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மாதிரி ஒன்று இருக்குது. அதாவது அந்த பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். கரெக்ட். அதான். ஸோ இயர்பட்ஸ் கண்ட்ரோலில் இதுக்கு முன்னாடி வந்து லெஃப்ட் இயர்பட் மட்டும் தானா? லெஃப்ட் ரைட்டு ரெண்டும் மாற்றிக்கலாம். ரெண்டும் மாற்றிக்கலாம். ப்ளே பாஸு, டபுள் டேப்பு. இதுக்கு முன்னாடி வால்யூம் கண்ட்ரோல் இல்லை. ஓகே. இப்போ வந்து ஹோல்டு பண்ணால் வந்து வால்யூம். ஸோ இதை ஹோல்டு பண்ணால் வால்யூம் அப்பு, ஹோல்டு பண்ணால் லெஃப்ட் ஹோல்டு பண்ணால் வால்யூம் டவுன். ஃபைன். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இதுக்கு கொடுத்துருக்கான். ஓகே. நம்ம கால்ஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து இருக்குது. ஓகே. அப்போ நான் வந்து பாட்டு போட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. நான் வந்து யூடியூப் மியூசிக் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது இதுவே ஏஎஸ்சி தான். அதுவும் வந்து ஓப்பஸ்னு ஒரு ஆடியோ கோடெக் இருக்குல்ல, அதுதான் மோஸ்ட்லி யூடியூப் மியூசிக்கில் இருக்குது. பாஸ் வேறு லெவலில் இருக்கும் இந்த இது வச்சா அப்படிங்கிறீங்க. ஏன்னா பாஸ் வேவ்னு இருக்கும் யூஸ்வலாக சில இதில். ஸோ இந்த இது சிவா கொடுக்குற இதில் வந்து கொஞ்சம் பாஸ், இது டீ கடை பேஸு அப்படி தான் இருக்கும். அப்படிதான் இருக்கு. இந்த கர்வ் இருக்கு. டிஃபால்ட் பாஸ் வச்சா ஓரளவுக்கு கம்மியாக. ஓகே. கொஞ்சம் ஓவராக தான் இருக்கு இது. எங்க அந்த டிஃபால்ட்டு? ஹே மெலடி. நான் இப்போ சவுண்ட் மாஸ்டர் EQ-வை பேலன்ஸ்டு இது பேலன்ஸில் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா ரொம்ப கேவலமாக இருந்தது இந்த பேஸு. இல்லை இதில் அப்படி தான் இருக்குமா பேஸு? நார்மலாகவே இவங்க லோ ஹேண்டில் வந்து பேஸ் இப்படி தான் இருக்கும். டியூன்டு ஃபார் பாஸ், அவ்வளோதான். ஓகே. 12.4 mm டிரைவர், டைனமிக் பாஸ் டிரைவர் அப்படின்னு தான் அவங்க கூடுவாங்க. ஃபுல் வால்யூம் வச்சாலும் அந்த ரொம்ப இறையெல்லாம் இறையாது, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஓகே. என்ன கேட்டால் இன்னொன்று கேட்டுறேன், ரொம்ப அநியாயமாக இருக்குது. சரி, ஆடியோ குவாலிட்டிலாம் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, அவள் தான் சொல்ல முடியும். இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு ஆனால் உட்காந்து ஆடியோ குவாலிட்டி நான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன். இதே பட்ஜெட்டில் எல்லாத்தையும் நான் உட்காந்து சைட் பை சைடு வச்சு சொல்லலாம். அப்போ இந்த ரியல்மி பட்ஸ் T21 இது வந்து 2000 rupees இது. ஓகே. இது எப்படி இருக்குன்னு சொல்லணுமா? இது கம்பேரிசன் இதில் வந்து LDAC இருக்கு. ஆனால் எனிவே யூடியூப் மியூசிக் தானே, அதுலேயே பெட்டராக இருக்குமா? நான் LDAC இருந்தா பாருங்க போடுங்க. ஆமாம், இது பெட்டராக இருக்கு. இது நல்லா இருக்குங்க இந்த பட்டு. இதில் என்ன மோடில் இருக்குன்னு தெரியல. ஆனால் ரியல்மி லிங்க் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. இதுக்கு தனியாக. இதுக்கும் ஹே மெலடி தானா? ரியல்மி லிங்க். என்னது? ரியல்மி லிங்க் ஆப். அதே மாதிரி அந்த அடைப்பு அப்படின்றது இதில் கம்மியாக இருக்குது, லைட்டராகவும் இருக்குது, கொஞ்சம் மோர். இதில் ANC இருக்குது, 32 dB ANC இருக்குது. இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது எனக்கு ஓவராலாகவே. என்னதான் செட்டிங்காக இருந்தாலும் அந்த டிரைவர்ஸ்லேயே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ எல்லாருமே 12.4 mm டிரைவர்ஸ் எல்லாரும் சூப்பருங்க. இது நல்லா இருக்கு. இந்த ரியல்மி சூப்பராக இருக்குது. வாவ், ரியல்மி வின்ஸுங்க உண்மையிலே. அதான் பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. எவ்வளோ? இது வந்து 200, இதுவும் 200 rupees டிஃபரன்ஸ் இருக்கு. 200 rupees ஒர்த்துங்க. லிரில் சோப் இஸ் பெட்டர் தேன் ரின் சோப்புங்க. நிஜமா சீரியஸா சூப்பரா இருக்கு இந்த பட். பேட்டரி லைஃபும் கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து சிமிலர் தான். நல்லா இருக்குங்க இந்த பட். ஆனா இதுல ANC இருக்கு. ANC எல்லாம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. 32 dB ANC ன்னு போட்டுருப்பாங்க. தனியா அதை பார்த்தா ஒன்றும் தெரியல. ஆனா இதை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த பட்டு வந்து மொக்கையா இருக்குன்னு தெரியுது நல்லாவே. அதை விட இது பெட்டரா இருக்கு. அப்படி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நம்பி நான் போய் ரெக்கமெண்ட் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா வேணும் அப்படின்னா நாட் பட்ஸ் 3 அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுவும் அப்பப்போ ஆஃபர்ல வந்து 2000 அந்த பிரைஸ் ரேஞ்சில் வரும். ஓகே. நாட் பட்ஸ் 3 நல்லா தான் இருக்கு. இல்ல அது சூப்பரா இருக்கு. ஸோ 3R இப்போ வந்து ஆஃபர்ல அதுல ஆடியோ சூப்பரா இருந்தது. நான் இந்த மாதிரி இருந்தது, ரியல்மியோட பெட்டரா இருந்தது. ஸோ நாட் பஸ் 3 இதை விட பெட்ரு. இவங்க என்ட்ரி லெவல் வரணும் அப்படின்ட்டு இப்போ ஆஃபரில் வந்து 1599 1600 ரூபாய்க்கு வந்து இது கொடுக்குறாங்க. ஓகே. எனக்கு டிசைனும் மேபி இன்னும் டிஸ்கவுண்ட்டில் பேங்க் ஆஃபர் மற்ற ஏதாவது ஆஃபர் போட்டால் எனக்கு 5500 அந்த மாதிரி. இது என்னதான் வந்து ஏர்பாட் மாதிரி, ஏர்பாட் ப்ரோ மாதிரி டிசைனாக அவங்க பண்ணாலும் இதோட அந்த யூஸ் பண்ணியிருக்கிற அந்த டியூனிங் அந்த டிரைவரு அது வந்து டெஃபினட்டாக இதை விட ஹையர் குவாலிட்டியாக இருக்குது ஷுவராக. ஸோ கால் குவாலிட்டி வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து டியூவல் மைக்
இது ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன் தான். ஓகே. ஸோ உங்களுக்கு அவுட்டோரில் வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ணும். ரொம்ப காலத்து இஎன்சி அது ரொம்ப காலத்து ரொம்ப டிராஃபிக் நாய்ஸு அதெல்லாம் இருந்தால் வந்து அந்த அளவுக்கு இது பண்ணாது. ரொம்ப ஹெவி டிராஃபிக் பண்ணாது. மைல்டு டிராஃபிக் வந்து ரெண்டுமே நல்லா கட் பண்ணும். ஓகே. ஸோ இது மெயினாக அட்வான்டேஜ் வந்து பேட்டரி லைஃப் தான். 54 மணி நேரம் வந்து பேட்டரி லைஃப் வந்து காம்ப்ரமைஸ் டோட்டல் பேட்டரி லைஃப் 12 மணி நேரம் வந்து ஸ்டாண்ட் அலோன். கால் நிறைய பேசுவீங்க அப்படின்னா மேபி இது பெட்டர். காலுக்கு வந்து ஏஐ யூஸ் பண்றதுனால கால் குவாலிட்டி காலோட இதுல வந்து பேட்டரி லைஃப் கம்மியாயிடும். அதே 12 hours கிடைக்காது. மியூசிக் வந்து 12 hoursனு சொல்லுவாங்க. ஆனா காலுக்கு வந்து நல்லா இல்லையே. காலுக்கு வந்து அதோட மேபி பாட்காஸ்ட்லாம் கேட்கறதுக்கு மேபி அந்த மாதிரி வாய்ஸ் பேஸ்டா இருக்குது. எனக்கு என்னவோ அந்த பேஸ் அப்படிங்கிறது வந்து பர்சனலி நான் ரொம்ப விரும்ப மாட்டேன். அவங்க அதான் அதுக்கு தான் டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அதான் ப்ரிஃபரன்ஸ். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது அப்படி தான் காலகாலமாக சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் புரியலைங்க. நான் வந்து பேஸ் அப்படிங்கிறது நான் இப்போ நத்திங் இயர் ஓப்பனில் என்ன தெரியுமா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். பேஸ் நோட்ஸே அதில் தெரிஞ்சுது. இதில் பேஸ் நோட்ஸ்லாம் தெரியவே இல்லை. காசுக்கு ஏற்ற மாதிரிங்க. காசுக்கு ஏற்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் காசுக்கு ஏற்ற மாதிரி வெறும் சேஞ்ச் ஆகிறது வந்து மெயினாக பேஸில் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிட்ஸு ஹைஸ் எல்லாம் பெருசாக சேஞ்ச் எனக்கு தெரியல. மிட்ஸு ஹைஸ்லாம் அதுவும் வந்து இதுவும் வந்து ஒரே மாதிரி கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் இதில் கொஞ்சம் டிஸ்டார்ஷன் இருக்கும் ஹைஸில். ஆனால் பேஸில் தான் மெகா டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. ஹையர் எண்டில் பார்க்குறேன் பேஸ்லாம் கிளியராக இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அந்த ரியல்மியில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு. பேஸ் கிளியராக இருக்குது இதில். ஸோ அது மாதிரி ஏதாவது. ஸோ இந்த அண்டர் 2000 rupeesல இப்போ வந்து மோட்டோ பாஸ் பட்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துருக்கு. அதுவும் பேஸா, அதுவும் எல்டாக் இருக்கு. 50 dB ANC இருக்கு. இதெல்லாம் வந்து 32 dB ANC தான். ஓகே. அவன் வந்து 50 dB இப்போ தான் அதுவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக எல்லாம் ஒரே நேரத்தில் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வாங்கலாமா அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக 1500 அவ்வளோதான் பட்ஜெட் இருக்குது. ரொம்ப கம்மி. ரின்சோவோட ஃபேனா? பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னா இது வாங்கலாம். உங்களுக்கு 2000 rupees வரைக்கும் பட்ஜெட் இருக்குன்னா ரியல்மி நல்லா இருக்கு. வேற கலர் இருக்கு அதுல. அந்த ரின் சோப் இல்ல நான் மத்த கலரும் இருக்கு. இதுவும் வந்து கருப்பு கலர் இருக்கு. ஓகே. சோ 2R ல இருந்து 3R வந்து பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகே. அப்புறம் டிரைவர் அதே தான் 12.4 mm அதே டிரைவர் சைஸ் அதே தான் இருக்கு. மைனர் சேஞ்சஸ் இருக்கு. அப்புறம் கேமிங்க்கு வந்து 47 millisecond வந்து லோ லேட்டன்சி இருக்கு. முதல்ல இந்த இவனுங்கள சேஞ்ச் பண்ணனும்னு ஒரு. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்கிரேட் பண்றாங்க. அப்போ வருஷம் அப்கிரேட் பண்ணல இந்த மாதிரி. ஓகே. ஃப்ளட் பண்ணல. அது இவன் தானா? இவனும் ஆமா இவன் டி சீரிஸ்ல நிறைய இருக்கு. இல்ல 300 310 அது இதுன்னு நிறைய இருக்கு. எதுக்கு வாங்குறதுனே தெரியல. ஆப்ஷன்ஸ் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்ககிட்ட. இப்போ என்ன இந்தியால பண்ண முடியல இன்னும் டிடபிள்யூஎஸ்? நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இவனே இந்தியால தான் பண்றான். ஓ ஓகே. இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. யாரோட பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு அந்த மேக்னெட் கிடைக்கிறது கஷ்டம். ரியல்மியே இப்போதான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நியோ டிமியம் மேக்னெட் இவன் பண்றான். மிவி. ஓ மிவி இந்தியால பண்றான். ஓகேங்க. ஸோ இதில் உங்களுக்கு நிறைய விவரங்களும் இதை பற்றின கேள்விகளுக்கான விடைகளும் கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி ஓப்போ ஒன்று இருக்கு. இதே மாதிரி இதே தான் டிசைன் மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்டாக கர்வ்டு இருக்கும். கலர் வேற இருக்கும். அவ்வளோதான். இல்லை இந்த மாதிரி இதே மாதிரி தான் இதே ஷேப் எல்லாமே. கொஞ்சம் ஸ்லைட்டாக கர்வ் வந்து வேற இருக்கும். நான் ஸ்க்ரீன் ஃபோட்டோ போடுறேன். இது மற்ற எல்லா ஸ்பெக்ஸும் அதே தான். எல்லாம் ஒரே கம்பெனி ஒரே ஊருங்க. ஆனால் அது ப்ரோன்னு வச்சிருக்கேன் பேர். ஏன் என்கோபட்ஸ் ப்ரோ 3 Pro அப்படின்னு வச்சிருக்கான். அது எது ப்ரோன்னு தெரியல. இதே டிரைவர் தான் எல்லாமே இதே தான் இருக்கும். ஆனால் ப்ரோவா அது என்ன ப்ரோ? இது ஆர்னு வச்சிருக்கான். லோ எண்டுனால அவன் ப்ரோன்னு வச்சிருக்கான். எதுக்கு ப்ரோன்னு வச்சிருக்கீங்கன்னு தெரியல. எல்லாம் ஒரே ஊர்ல இருந்து தாங்க வருது. எல்லாம் ஒரே குட்டையில உரியின மட்டை. அதனால ஒன்றும் பெருசா வித்தியாசமும் தெரியல. இப்படிலாம் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தாலும் வித்தியாசம் சொல்ற அளவுக்கு இருந்தா என்னங்க பண்றது? டிடபிள்யூஎஸ் ஏதாவது நம்பி வாங்குறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. வந்து பார்த்துருக்காங்க கஷ்டப்பட்டு இந்த வீடியோ இவ்வளோ தூரம். சில பேர் அவங்களுக்கு நம்பி வாங்குறதுக்கு ஒரு 2000ல ஒரு இப்போ என்ன இருக்கு? 2000ல நீங்க பிக் பில்லியன் வெயிட் பண்ணி நாட் பஸ் 3 அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும். நாட் பஸ் 3 பாருங்க. அப்படி இல்லைன்னா வந்து இதுவும் இன்னும் சீப் ஆகும். ஆஃபர்ல வந்து 1600. ஓ இதே ரெக்கமெண்டே பண்றீங்களா நீங்க? இதுவும் ஓகே. இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே ஓகே. அப்பனா ஓகே பரவாயில்லை. ஆப்ஷன் இருக்கு. நல்ல ஆப்ஷனு. ஓகே. அப்போ அடுத்த வீடியோல வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூவோட நாங்க வரோம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது பரத்வாஜ். ஸ்ரீ வத்சன்.